அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நாளைக்கு குரூப் 2 எக்ஸாமுக்காக ரொம்ப சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு எப்படி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கடைசி நேரத்தில் டென்ஷனில் நம்மளுக்கு இருக்கிறதும் மறந்துடும். சரிங்களா? அதனால் ஃப்ரீயாக தெம்பாக போய் எழுதுங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம குரூப் 2 சக்ஸஸ் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் தானே உங்களுக்கு நெருக்கி 23,000 பேருக்கு மேலே எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஏன்னா போஸ்டிங்ஸ் அவ்வளோ போஸ்டிங் இருக்குது. 1:10 அப்படின்னு பார்க்கும்போது 23,000 பேர் அப்படின்றது நம்மளுக்கு அதிகபட்ச ஒரு வேக்கண்ட் தான். சரிங்களா? அதனால கண்டிப்பாக கிடைச்சிரும், உறுதியாக கிடைச்சிரும். அதாவது குரூப் 4ல 150 அபவ் போட்டவங்களும் சரி, அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருவீங்க. அதனால் டென்ஷன் இல்லாமல் மட்டும் எழுதுங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகணும் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் 9:30 மணி டு 12:30 இதுதாங்க எக்ஸாம் டைமு. வர வேண்டிய நேரம் பார்த்தீங்களா காலையில் 8:30 கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நிறையா பேத்துக்கு ஹால்ஸும் வந்துட்டு டிஸ்டன்ஸாக இருக்குது. நம்ம விசாரித்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. மினிமம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர்ஸ் வரை இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்து நீங்கள் கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 7-7:15 கிளம்புனீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து எந்த டைம்னாலும் கரெக்டாக நம்ம போய் சேர்ந்துடலாம். 8:30 அப்படின்னா இந்த 8:30க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அது போக காலையில் சாப்பிடாம போயிடாதீங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிருங்க. சரிங்களா? மினிமம் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ கூட நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிருங்க. டென்ஷனில் வந்து சாப்பிடாம போயிடாதீங்க. வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பார்த்து போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு அந்த 9 கிட்ட நெருங்கும்போது கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சலுகை நேரம்னு சொல்லிட்டு 9 மணி வரையும் கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க சலுகை நேரம். பட் நம்மளுக்கு அந்த சலுகை நேரம்லாம் வேணாம். 8:30 தான் நம்மளுக்கு கரெக்டான டைம். சரிங்களா? சரி, ஓகேங்க. வேற என்ன முக்கியமான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று அரை கண்காணிப்பாளர் கையொப்பம் இருக்குது பார்த்தீங்களா? போன தடவை நிறையா பேத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. நிறைய பேர் சைன் பண்ணாமல் வந்துட்டாங்க. சரிங்களா? சைன் வாங்காமல் வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் பார்த்து சைன் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அரை கண்காணிப்பாளர் கையொப்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு இந்த ஹால் டிக்கெட்டை தான் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு அரை கண்காணிப்பாளர் கையொப்பம் இல்லை அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அவங்க மேக்ஸிமம் போட்டுருவாங்க. அரை கண்காணிப்பாளர் அவங்களோட சிக்னேச்சரை போட்டுருவாங்க. ஒரு வேளை சிக்னேச்சர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிருங்க சிக்னேச்சரை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அரை கண்காணிப்பாளர் கையொப்பத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வேற என்னங்க கொடுத்துருக்காங்க? தேர்வு அனுமதி சீட்டு என்னென்ன கொண்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது தேர்வர்கள் இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் ஓகே நடைபெறும் இடத்துக்கு தவறினால் அவர் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார். இதான் மெயின். தங்களுடைய ஆதார் அட்டை இல்லாட்டி பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸு, நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு, சரிங்களா, இது வாக்காளர் அடையாள அட்டை, இது எல்லாத்தையோட ஜெராக்ஸ் ஒளி நகலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒளி நகலோட ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரிஜினல் கேட்கல. இருந்தாலும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லதான் ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா. அது போக என்ன அப்படின்னா இந்த 2ஆவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்த ஹால் டிக்கெட்ல ஒருவேளை புகைப்படம் இதெல்லாம் அச்சிடப்படலை இல்லை தெளிவாக இல்லை அப்படின்னா தேர்வர் தோற்றத்துடன் பொருந்தவில்லை, நம்ம ஃபேஸுக்கும் அதுக்கும் பொருந்தலை அப்படின்னா தேர்வர்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம ஃபோட்டோ ஆதாரில் ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆச்சு. அவர் வந்து ஃபோட்டோ வந்து மாற்றாமல் வச்சுருந்தாரு. இன்னும் சின்ன பிள்ளை ஃபோட்டோவே வச்சுருந்தாரு. சரிங்களா? அங்கே போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. மேக்ஸிமம் இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எது மிஸ்மேட்சாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் வந்து அவங்களோட பேர், ரெஜிஸ்டர் நம்பரு எல்லாமே போட்டு கையெழுத்து போட்டு அதோட ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, இது எல்லாத்தையுமே ஒட்டி தலைமை கண்காணிப்பாளர்கிட்ட சரிபார்க்கப்பட்டு கையெழுத்திட்டப்பட்டு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு வேளை மேக்ஸிமம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டும் இதுவும் ஒரு வேளை மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பழைய ஃபோட்டோவாக எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அப்டேட் ஆகலை பாஸ்போர்ட், அதாவது ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா
நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் அனுமதி சீட்டில் அறை கண்காணிப்பாளர் கையெழுத்தை கட்டாயம் பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் அதை முக்கியமாக வாங்கிக்கோங்க சரிங்களா. வேறு எதுவும் இல்லைங்க, அனுமதி சீட்லாம் கரெக்டாக தேர்வாணையத்துக்கு டயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த இதுலேயும் அறிவுரைகள் விதிகள் மீறப்பட்டால் தேர்வாணையத்துக்கு நிராகரிக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம ஈடுபட போகிறது கிடையாது சரிங்களா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆதார் ஜெராக்ஸ் இல்லாட்டி பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரு வேளை ஃபோட்டோஸ் மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னா OMR ஷீட்டுங்க. OMR ஷீட் ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக கருப்பு கலர் பேனா தான் வேணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன், மறந்துடாங்க. கருப்பு கலர் பேனாவே எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. ஒரு சில பேர் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போவீங்க, அதை ஷேர் பண்ணுறக்கே நம்மளுக்கு லேட் ஆகும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் நல்ல பேனாவாக வாங்கிக்கோங்க, நல்ல பால் பாயிண்ட்டாக வாங்கிக்கோங்க. ஒரு தடவை இப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்னாவே டக்குன்னு ஷேட் ஆயிடணும், அந்த மாதிரி பென் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரிங்க, அதே மாதிரி நான் திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறதான், டெஸ்ட் பேட்ச் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறதான், கரெக்டாக அப்படி 5 OMR அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இது அடிச்சுட்டு திரும்ப இப்படி கேன்சல் பண்ணிவிட்டு இதை ஷேர் பண்ணுறது, ஐயோ தப்பா அடிச்சமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது மனிதர்கள் திருத்துறது கிடையாது, எல்லாமே மிஷின்ஸ் தான் திருத்துது சரிங்களா. அதனால ஐயோ தப்பு போட்டிருக்காப்லே அப்போ இதான் கரெக்டாக இருக்குமாக்குன்னு நினச்சலாம் எடுத்துக்கிறாது. ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும், உள்ள ஒரு 1000 இதை வச்சு விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி உங்கள் மார்க் எல்லாமே வந்துடும் சரிங்களா. அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் தான் திருத்தும் நம்ம OMR. இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரியா. அதே மாதிரி ஷேர் பண்ணும்போது கூடுதலாக இதோட சேர்த்து ஷேர் பண்ணுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஸ்டினை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருப்போம், இதை பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சோடனே இப்படியே குறிப்போம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் OMR மட்டும் நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி OMR வாங்கின உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா OMR கரெக்டாக இருக்கா, கொஸ்டின் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் பார்த்துடணும் சரிங்களா. ஏன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் OMR அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம், OMRஓ கொஸ்டினையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடியாது, அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், தேர்வு தொடங்கிய பின்னர் OMR விடைத்தாளில் ஏதேனும் குறைபாடு கண்டறிந்தால் உங்களுக்கு டைம் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு OMR விடைத்தாள் 9 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த 9லேருந்து 9:30 உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஷேர் பண்ணவே ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே நம்மளுக்கு டக்குன்னு மொதல் கொஸ்டின் 4 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சுட்டு கடைசியில் OMR மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை கொடுத்துட்டாங்க. தேர்வு தொடங்கிய பின்னர் OMR விடைத்தாளில் ஏதேனும் குறைபாடு கண்டறிந்தால் மாற்றி தரப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வேற முக்கியமானது ஒன்றும் இல்லைங்க, இடதுகை விரல் ரேகை தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற சிம்பிளாக தான் இருக்குது. மிச்சம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பீங்க. அது போக புதுசாக எக்ஸாம் எழுத போகிறவங்களும் ரொம்ப டென்ஷன்லாம் கிடையாது, இதெல்லாம் சிம்பிளான விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. OMR 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, வினா தொகுப்பு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த தொகுப்பு எண் எழுதுறதுக்கு முன்னாடி OMRல நம்ம கொஸ்டின் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எதுவும் கரெக்டாக இருக்கா, இப்போ 10 நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி எண்ணிக்கணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் 10 கட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் சரிங்களா. அது கரெக்டாக பார்த்து நீங்கள் குறிக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இதை தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. வேற ஒன்றும் இல்லை. பிற தேர்வாணைய மீறலுக்கான அறிவுரை பின்னாடி கேட்டு எழுதக்கூடாது, வைக்கக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம ரெகுலராக டெஸ்ட் பேட்சில் சொல்லக்கூடிய விஷயந்தான் அதெல்லாம் சரிங்களா. தம்பி இது உங்கள் லைஃபு, பார்த்து எழுதாங்கப்பா, திரும்ப எழுதாங்கப்பான்னு சொல்கிறது தான். வேற பார்த்தோம் அப்படின்னா வேற முக்கியமானது இந்த ஒளிப்பதிவாளர்கள் வரும்போது நம்ம ஃபேஸு ஃபோட்டோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஐயோ இடையில டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த ஒளிப்பதிவாளர்கள் வருவாங்கள்ல, கேமராமேன் வரும்போது உங்களோட ஃபேஸ் தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுதான் முக்கியமான அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடைசி எண்ணி போடும்போது ரஃபாக நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, எத்தனை கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கோம்,
அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி இந்த சைடு போட்டுக்கோங்க சரிங்களா. அதாவது சைடில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இங்கே ABCD அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் இது எவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ, தேர்ட் பார்ட்டில் எவ்வளோ, ஃபோர்த்து பார்ட்டில் எவ்வளோ சரிங்களா. இது அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கூட்டி போட்டுருங்க. ஏ எவ்வளோ வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அடுத்து இதை கூட்டி போட்டுருங்க. பி எவ்வளோ வந்திருக்கு, சி எவ்வளோ வந்திருக்கு, டி எவ்வளோ வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கூட்டி சைடில் போட்டுருங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபில்அப் பண்ணிடுங்க. இதெல்லாம் கூட்டி சைடில் போட்டீங்க அப்படின்னா 1 எவ்வளோ வந்திருக்கு, 2 எவ்வளோ வந்திருக்கு, 3 எவ்வளோ வந்திருக்கு. கடைசியில் இதுவும் மேட்ச் ஆகணும். புரியுதுங்களா. 2 ஒரே நம்பராக வந்துடணும். அப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 3 ABCD போட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பாது. சப்போஸ் இது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் குறைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மிஸ்மேட்ச் ஆகாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிங்க எதுவும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதே மாதிரி கடைசியாக எக்ஸாமுக்கு போகிற டைமு நீங்கள் நைட்டு இந்த புரோட்டா சாப்பிட்றது, கொத்து புரோட்டா சாப்பிட்றது, ஃபுல் கிரில் சிக்கன் சாப்பிட்றது, ஒரு கிரில் வாங்கினா 10 புரோட்டா ஃப்ரீ அப்படின்ற கிடைக்கலாம். இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் போக வேணாம் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு காலைல எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லபடியாக சேஃப்டியாக இருங்க. சூப்பராக எக்ஸாமை எழுதுங்க. கண்டிப்பாக அந்த தடவை சக்ஸஸ் பண்ணிடலாம். நன்றி, தேங்க்யூ.